உங்கள் அனைவருக்கும் முதலில் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியினுடைய வாழ்த்துக்களை வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். நம்முடைய இந்த தொட்டியப்பட்டியினுடைய ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியினுடைய ஆண்டு விழா இனிதே ஆரம்பமாக இருப்பதால் ஆங்காங்கே இருக்கக்கூடிய தாய்மார்களும் பெரியவர்களும் தவறாமல் கலந்து கொள்ளுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். நம்முடைய பள்ளியின் மாணவர்கள் கலை நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளக்கூடியவர்கள் ஒரு பகுதியாக இருந்து உங்களுடைய பெற்றோர்களிடத்தில் இருக்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். முதலில் நம்முடைய ஜமாத் தலைவர் அவர்கள் தலைமையில் இந்த நிகழ்வை ஆரம்பிக்க இருக்கிறோம். அதை நான் முன்மொழிகிறேன். அதை நான் வழிமொழிகிறேன். தமிழ் தாய் வாழ்த்து. நீராறும் கடலுடுத்த நிலமடந்தை கெழிலொழுகும் சீராறும் வதனமென திகழ்வரத கண்டமிதில் எக்கணமும் அதில் சிறந்த திராவிடனல் திருநாடும் தக்க சிறு திரை நுதலும் தரித்தனரும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே தமிழனங்கே உன் சீரிழமை திறம் வியந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே. அமருமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். அடுத்தபடியாக நம்முடைய நிகழ்ச்சி தொடங்க இருக்கிறது. தலைவர் அவர்கள் ஒரு சில வார்த்தைகள். அனைவருக்கும் வணக்கம். நமது ராமநாதபுரம் மாவட்டம் கடலாடி ஒன்றியம் தொட்டியப்பட்டி ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி 2025வது ஆண்டு கல்வி ஆண்டு விழா நடைபெற்று கொண்டிருக்கிறது. 25 இன்று இப்பள்ளியில் பயின்று 2026வது தேர்ச்சியை எதிர்நோக்கி கொண்டிருக்கும் மாணவ செல்வங்களே, உங்கள் அனைவருக்கும் எங்களது ஊர் சார்பாகவும் ஜமாத் சார்பாகவும் மிக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நீங்கள் அனைவரும் நன்றாக ஆசிரியர்களுக்கு கட்டுப்பட்டு தாய் தந்தையருக்கு கட்டுப்பட்டு இப்பள்ளியின் பெயரையும் புகழையும் நிலைநாட்டுமாறு நல்லபடியாக கல்வி கற்று உயர் பதவிகளை அடைந்து நாட்டுக்கும் பெருமை தருமாறு மிக அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம். ஜமாத் தலைவர்களுக்கு நன்றி. அடுத்தபடியாக நம்முடைய ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி மரவாய்க்குடியுடைய தலைமை ஆசிரியர் அவர்கள் ஒரு சில வார்த்தை. அனைவருக்கும் வணக்கம். இந்த தொட்டிவட்டி பள்ளியினுடைய ஆண்டு விழாவிற்கு வருகை தந்துள்ள உங்கள் அனைவருக்கும் எனக்கு முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த தொட்டிப்பட்டி என்றாலே ஒரு சிறப்பு ஆண்டு விழா ரொம்ப ஸ்பெஷலாக வைப்பாங்க. டீச்சர்ஸ் எல்லாம் ரொம்ப ஆர்வம் இருப்பாங்க, அதை விட பசங்க ரொம்ப ஆர்வம் இருப்பாங்க. அதே மாதிரி கிராமத்தில் முழு ஒத்துழைப்பு கொடுப்பாங்க. ஜமாத்தில் 100% ஒத்துழைப்பு இருக்கும். இந்த ஏரியாவிலேயே ரொம்ப சிறப்பாக ஆண்டு விழா நடக்குன்னு சொன்னால் தொட்டிப்பட்டி தான். அதில் எந்த மாற்றுக்கிறதும் இல்லை. இதனுடைய நோக்கம் என்னன்னு சொன்னால், மாணவர்களை பள்ளியில் சேர்க்கணும், முதல் வகுப்பு மாணவர்களை. அதுதான் நோக்கம். இது ஸ்பெஷலே அதுதான். இந்த ஆண்டுகளுடைய சிறப்பு அதை புரிஞ்சுக்கிறணும். எந்த காரணத்தை கொண்டும் பள்ளி வைத்த பிள்ளைகளை நாங்கள் நிறையா பொருளாதாரத்தில் முன்னேறிட்டோம், நாங்கள் இங்கிலீஷ் மீடியம் படிக்க வைக்க போகிறோம் அப்படிலாம் போயிடாதீங்க. அப்படி நீங்கள் போனீங்கன்னு சொன்னால்
பசங்களுக்கு வந்து உயர்கல்வி படிக்கிறதில்ல, வேலைவாய்ப்புகளில் அரசு பள்ளியில் படித்த பள்ளிகளுக்கு மட்டும்தான், மாணவர்களுக்கு மட்டும்தான் அந்த சலுகைகள் கிடைக்கும். மற்ற யாருக்கும் வெளியில் போய் படிக்கிறவங்கள படித்தவங்களுக்கு அந்த இது கிடைக்காது. அதை மனசில் வச்சுக்கோங்க. அரசு பள்ளியில் படித்தால் மட்டும்தான் உங்களுக்கு எல்லா சலுகையும் கிடைக்கும். வெளியில் போனீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்காது. அதை பயன்படுத்திக்கிறீங்க. இந்த ஆண்டு விழா நடத்துகிற நோக்கமே அதுதான். பள்ளி வயது பிள்ளைகளை கட்டாயம் பள்ளியில் சேருங்க. அதுதான், வேறு ஒன்றும் இல்லை. எனக்கு முன்னாடி நிறைய ஆசிரியர்கள் நின்று பேச இருக்கிறாங்க. இந்த வாய்ப்பு கொடுத்த இனமான சொந்தங்களுக்கு நன்றிக்குரிய விடையுரையான நன்றி, வணக்கம். ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி கீழச்சிறு பள்ளியினுடைய உதவி ஆசிரியர் அவர்கள் உங்கள் முன் சற்று நேரம் உரையாற்றுவார்கள். அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கம். இன்றைக்கி அரசு பள்ளி வந்து ஒவ்வொரு நாளும் தரமான பள்ளியாக மாறிக்கிட்டு இருக்கிறதுக்கு இந்த தொட்டியப்பட்டி பள்ளி வந்து ஒரு சான்று. ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய இந்த ஊர் பொதுமக்களும் ஜமாத்தார்களும் இந்த பள்ளியை வந்து சிக்கல் வட்டாரத்தில் ஒரு சிறப்பான பள்ளி அப்படிங்கிற ஒரு பேர் பெற்றிருக்கு. அதற்கு காரணம் என்னென்னா, இங்கே இருக்கக்கூடிய இந்த ஊர் மக்களும் பெற்றோர்களும் ஜமாத்தார்களும் எல்லாவற்றுக்கும் மேலே இங்கே இருக்கக்கூடிய ஆசிரியர் பெருமக்கள் இவர்களெல்லாம் இருக்கிறதுனால தான் இன்றைக்கி ராமநாதபுரம் மாவட்டத்தில் அது சிக்கலில் தொட்டியப்பட்டிங்கிற ஒரு பள்ளி ஒரு பேரும் புகழும் பெற்றிருக்கக்கூடிய பள்ளியாக இருக்குது. அதே மாதிரி படிப்புலேயும் அவங்களுடைய தரம் வந்து பெரிய அளவில் இருக்குது. அவங்களுடைய இந்த விளையாட்டுக்கு, ஆடல் பாடல் நிகழ்ச்சிக்கு அவங்கெல்லாம் ஒவ்வொருத்தங்களும் ரொம்ப தயாரிப்பாக வந்து இன்றைக்கி வந்து ஒரு நல்ல உடையோடு இங்கே நடனமாட கலை நிகழ்ச்சிகளை அரங்கேற்ற ஆர்வமாக இருக்காங்க. அதனால் அவங்களுடைய நிகழ்ச்சிகளெல்லாம் எல்லோருமே கைதட்டி பாராட்டி ஊக்கப்படுத்தி அந்த மாணவர்கள் இன்னும் வருங்காலங்களில் பெரிய பெரிய பதவிகளை அவங்க அடையணும் அப்படின்னு என்னுடைய சார்பாக என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். அடுத்ததாக இந்த பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர், பொறுப்பு தலைமை ஆசிரியர் மரியாதைக்குரிய கனகராஜ சார் அவர்கள் ஒரு சில வார்த்தைகள் கூறுவார்கள். ஹலோ. எங்களுடைய அழைப்பை ஏற்று பள்ளியின் ஆண்டு விழாவிற்கு வந்திருக்கும் ஜமாத் தலைவர்கள் மற்றும் ஊர் பெரியோர்கள், நமது சுற்றுவட்டார பள்ளியின் தலைமை ஆசிரியர்கள் மற்றும் உதவி ஆசிரியர்கள், குழந்தைகளின் பெற்றோர்கள் அனைவருக்கும் பள்ளியின் ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்கள், பள்ளி மேலாண்மை குழு உறுப்பினர்கள் சார்பாக நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இது நம் பள்ளியின் 20வது ஆண்டு விழா. தொடர்ந்து 20 ஆண்டுகளாக நம்ம பள்ளியில் ஆண்டு விழா நடைபெற்று கொண்டிருக்கிறது. இது 20வது ஆண்டு விழா. அறிவு தீபம் ஏற்றும் பள்ளியின் விழா, ஆண்டுக்கு ஒரு முறை வரும் அரும்புகளின் விழா, இனிமையான நினைவுகளை சுமந்து வரும் ஈடு இணையற்ற விழா, உற்சாகம் பொங்க மாணவர்கள் ஊக்கத்துடன் பங்கேற்கும் விழா, எண்ணற்ற கலை நிகழ்ச்சிகள், ஏராளமான பரிசுகள் தரும் விழா, ஐயமின்றி திறமைகளை வெளிக்கொணரும் ஒப்பற்ற விழா, ஓங்கி ஒலிக்கும் கைதட்டல்கள் ஔடதமாய் மனதை மகிழ்விக்கும் விழா, அக்தோ எங்கள் பள்ளியின் ஆண்டு விழா என நம்ம பள்ளியினுடைய ஆண்டு விழா சிறப்பாக நடத்தி கொடுக்க உங்கள் அனைவருக்கும் எனது ஒத்துழைப்பை கேட்டு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பள்ளி அப்படின்னா நாங்கள் வந்து இந்த பள்ளிக்கு நான் வந்து ஒரு 20 வருஷம் நெருக்கி ஆயிடுச்சு. நான் வர்றப்ப இங்கே வீரகுமார் சார் இருந்தார். அவர் வந்து உங்களை எல்லாருக்குமே பெரும்பாலும் தெரியும், உள்ளூர்கார். அவர் தான் தலைமையாசிரியர் இருந்தார். அவர் வருவதற்கு முன்பு இந்த பள்ளியினுடைய மாணவர் எண்ணிக்கை 60 பேர். அவர் இந்த பள்ளியிலேருந்து வெளியில் போகிறப்ப இந்த பள்ளி மாணவருடைய எண்ணிக்கை 240 பேர். சொல்லுவாங்க இந்த பள்ளி வந்து இங்கிலீஷ் மீடியமாக இருக்குது, அதனால தான் மாணவர் வருது அப்படின்னு சொல்லி. அப்படிலாம் கிடையாது. வீரகுமார் சார் இருக்கிறப்ப இந்த பள்ளி வந்து தமிழ் மீடியம் இருக்கிறப்பவே இந்த பள்ளியில் 250 மாணவர்கள் படித்தாங்க. அதுபோல் அவர் தான் இந்த பள்ளியில் ஆண்டு விழா, பள்ளியில் டூரு, இது போன்ற கல்வி சார்ந்த நிகழ்ச்சிகள் எல்லாத்தையும் இந்த பள்ளியில் முதல்ல தொடங்கி வச்சது அவர் தான். எதையுமே வந்து கண்டினியூ பண்ணுறது ரொம்ப ஈஸி, ஆனால் ஆரம்பிக்கிறது கஷ்டம். ஆரம்பித்தது வந்து அவர் தான். அந்த பெருமை வந்து முழுக்க அவருக்கு தான் சாரும். ஆனால் நிறைய பேர் இந்த பள்ளியில் அவருக்கு அடுத்து நிறைய பேர் வந்து வேலை பார்க்குறதுக்கு, பொறுப்பு எடுக்கிறதுக்கே யோசிச்சாங்க. ஆனால் அதுக்கடுத்து டீச்சர் ஜேம்ஸ் மேரி அவங்க வந்தாங்க. அவர் எப்படி அதை கண்டினியூ பண்ணினாரோ அதே போல் இவங்களும் தொடர்ந்து அதை கண்டினியூ பண்ணாங்க. அவர் வச்சுருந்த ஸ்ட்ரென்த்தை அவங்க பேலன்ஸ் பண்ணாங்க.
அதுபோல் பள்ளிக்கூடத்துக்கு தேவையான நலத்திட்டங்கள் கட்டட வசதிகள்லாம் பெரிய அளவில் குறையாக இருந்துச்சு. அதை வந்து டீச்சர் வந்து ரொம்ப கடுமையான முயற்சிகள் எடுத்து தேவையான கட்டட வசதிகள் எல்லாத்தையுமே ரொம்ப சிறப்பாக செஞ்சு கொடுத்தாங்க. குழந்தைங்களுக்கு தேவையான பள்ளிக்கூட வசதிகள், கழிப்பறை வசதிகள், தண்ணீர் வசதிகள் போன்ற வசதிகள் எல்லாம் சிறப்பாக ரொம்ப சிறப்பாக அவங்க காலகட்டத்தில் தான் அந்த பள்ளிக்கூடத்தில் வந்து ஒரு கட்டமைப்பு வசதி பெரிய அளவில் முன்னேற்றம் அடைஞ்சதுன்னா அது அந்த பெருமை எல்லாமே டீச்சருங்களுக்கு தான் சேரும். அதுபோல் கடந்த 20 ஆண்டுகளாக 2 தலைமை ஆசிரியர் தான் அந்த பள்ளியில் வேலை பார்த்துருக்காங்க. அந்த 2 தலைமை ஆசிரியரை விட சீனியர் ஆசிரியர்களும் இங்கே நிறைய இருக்காங்க. ஸோ உங்களுக்கு தெரியும், இந்த பள்ளியினுடைய கட்டமைப்பு உடையாமல் அப்படியே 20 ஆண்டுகளாக இருக்குன்னா அதுக்கு காரணம் இங்கே உள்ளூரை சார்ந்த ஆசிரியர்கள் வந்து 6-7 பேர் இருக்கிறாங்க. அவங்க வந்து டிரான்ஸ்ஃபரே கிடையாது. 20 வருஷமாக ஒரே பள்ளியில் நிரந்தரமாக இருக்கிறாங்க. ஒரு வகுப்புக்கு ஒரு ஆசிரியர் இருக்கிற ஒரு அரசு பள்ளினா அது தொட்டியப்பட்டியாக தான் இருக்கும், வேற எங்கேயுமே இருக்காது. ஏன்னா 5 வகுப்புக்கு ஒரு ஆசிரியர், 3 வகுப்புக்கு ஒரு ஆசிரியர் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஒரு வகுப்புக்கு ஒரு ஆசிரியர் இருக்காங்கன்னா அது கண்டிப்பாக தொட்டியப்பட்டியாக தான் இருக்கும். வேறு பள்ளிகளில் இவ்வளோ ஸ்ட்ரென்த்தோ இவ்வளோ ஆசிரியர் எண்ணிக்கை இந்த சுற்று வட்டார பகுதியில் பெரும்பாலும் கிடையவே கிடையாது. அதுபோல் இந்த உள்ளூரில் இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் வந்து உங்களுக்கு தெரியும், எல்லா நம்ம ஸ்கூல்லையே வந்து அவங்க வந்து டிரான்ஸ்ஃபர் இல்லாமல் இருக்காங்க. அதனால் எந்த ஆசிரியர்கள் தலைமை ஆசிரியர் மாற்றங்கள் அடைஞ்சாலும், எந்த நிர்வாக மாற்றம் ஏற்பட்டாலும், இந்த உங்களுக்கு பெர்மனண்டான டீச்சர்ஸ் இங்கே இருக்கிறதுனால பள்ளியினுடைய தரமும் சேர்க்கையோ எந்த குறைபாடும் ஏற்படாமல் அந்த ஆசிரியர் அவங்க பார்த்துக்குருவாங்க. பள்ளி சார்ந்த நடவடிக்கையாக இருந்தாலும் சரி, பள்ளி சாராத நடவடிக்கையாக இருந்தாலும் சரி, இப்போ லீவு நாட்களில் பள்ளிக்கூடம் சம்மந்தமான நிகழ்ச்சியாக இருந்தாலும் சரி, எதா இருந்தாலும் அவங்க அதை பொறுப்பெடுத்து அதை பார்த்துக்குருவாங்க. காரணம் அவங்க வந்து உள்ளூர்லேயே இருக்கிறாங்க. பெரும்பான்மையான ஆசிரியர் ஒரு 5-6 பேர் இந்த பள்ளியில் பக்கத்தில் நம்ம ஹைஸ்கூலில் படித்து இங்கேருந்து வந்தவங்க தான். அதுதான் இந்த பள்ளிக்கூடத்துக்கு மிகப்பெரிய ஒரு ஸ்ட்ரென்த்தாக இருக்கிறது. அதுபோல் புதுசாக வர்ற ஆசிரியருமே இந்த பள்ளிக்கூடத்துக்கு சூழலுக்கு ஏற்ற மாதிரி அவங்க ஆட்டோமேட்டிக்காக மாறிடுவாங்க. யாராக இருந்தாலும் ஒரு கட்டமைப்பு என்ன இருக்கோ அந்த இடத்துக்கு நம்ம புதுசாக போனோம்னாலும் அந்த கட்டமைப்புக்கு ஏற்ற மாதிரி நம்ம கண்டிப்பாக மாற வேண்டிய சூழ்நிலை வந்துடும். அதுபோல் மாறிடுவாங்க. அதனால் ஆசிரியர்கள் வந்து போனாலும் பள்ளிக்கூடத்தினுடைய தரம் வந்து மேக்சிமம் குறையவே குறையாது. நீங்கள் அதில் வந்து ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக அவங்க குழந்தைங்களை நீங்கள் வந்து கண்டிப்பாக பள்ளியை நினைப்பி அனுப்பலாம். ரெண்டாவது, நம்ம ஸ்கூல் வந்து ஓரளவுக்கு ஒரு பெரிய பிரைவேட் ஸ்கூலில் இருக்கிற அளவுக்கு கட்டமைப்பு வசதிகள் இருக்குது. நீங்கள் கிளாஸ் ரூமில் நீங்கள் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா தெரியும், 8 கிளாஸ் ரூமில் 6 கிளாஸ் ரூமில் ஸ்மார்ட் கிளாஸ் டிவி இருக்கும். எல்லா கிளாஸ் ரூமும் அதுக்கு ஏற்ற மாதிரி வடிவமைப்பில் இருக்கும். அந்த மாதிரி ஓரளவுக்கு உங்களுக்கு கட்டட வசதி இருக்கும், ஓரளவுக்கு தண்ணி வசதி, பாத்ரூம் வசதி, இது போன்ற அடிப்படை வசதிகள் எல்லாருமே வந்து நம்ம பள்ளிக்கூடத்தில் சிறப்பாக இருக்குது. அதனால் அதில் வந்து பள்ளிக்கூடத்தை வந்து நீங்கள் நம்பி வரணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையும் நான் உங்கள்கிட்ட வைக்கிறேன். ரெண்டாவது, நம்ம பள்ளிக்கூடம் சார்ந்த நிகழ்ச்சிகளில் நம்ம வந்து அடுத்தடுத்து பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, இந்த பள்ளிக்கு பெரிய அளவில் உதவியாக இருக்கிறது பள்ளி மேலாண்மை குழு உறுப்பினர்கள், அதனுடைய தலைவி, அதுபோக உதவி ஆசிரியர்கள், குறிப்பாக வந்து பெற்றோர்கள் வந்து நாங்கள் சொல்ல வேண்டியதே இல்லை, அவ்வளவு தூரத்துக்கு எங்களுக்கு நீங்கள் உதவியாக இருக்கீங்க. காரணம், நாங்கள் வந்து இப்போ நம்ம ஸ்கூலில் நிறையா ஸ்ட்ரென்த் இருக்குது, சில குறைபாடுகள் இருக்கலாம், ஆசிரியர்கள்ட்ட சில நீங்கள் எதிர்பார்த்ததை நாங்கள் பூர்த்தி செய்யாமல் இருக்கலாம். ஆனால் இருந்தாலும் எங்களுக்காக சில விஷயங்களை நீங்கள் ஏற்றுக்கிட்டு எங்கள் மேலே நீங்கள் நம்பிக்கை வச்சு, இப்போ இவ்வளோ பெரிய ஸ்கூலில் தலைமை ஆசிரியரே இல்லை, இருந்தாலும் நீங்கள் எங்களை நம்பி குழந்தைங்களை அனுப்புகிறீங்க. அந்த நம்பிக்கைக்கு நாங்கள் வந்து கண்டிப்பாக ஒரு உரித்தாகவும் உண்மையாகவும் கண்டிப்பாக இருப்போம். அதனால் வந்து நீங்கள் வந்து எங்களுடைய நம்பிக்கையை நீங்கள் வந்து ஏற்றுக்கிறணும். ரெண்டாவது, பள்ளிக்கூடத்துக்கு வந்து நம்ம பள்ளிக்கூடத்தினுடைய சூழ்நிலை என்னென்னு பார்த்தோம்னா, இந்த நிறைய பேர் சொல்லுவாங்க பக்கத்தில் குளம் இருக்குது, பாதுகாப்பு இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை, குளம்லாம் வந்து நீங்கள் குளத்துக்கு அவன் போகவே மாட்டான். மற்ற ஊர்லனாலும் உங்களுக்கு குளம் இருக்கும், குளத்தை போய் பார்த்துருப்பான். இங்கே குளத்தை அவன் பார்க்குறது கூட வாய்ப்பு இருக்காது, பக்கத்தில் தான் இருக்குது. இந்த ரோட்டில் ஸ்ட்ரெயிட்டாக வருவான், ஸ்ட்ரெயிட்டாக போவான், வெளியில் விளையாடுறது கிரவுண்டோ அதோ எதுவுமே கிடையாது. அதனால பாதுகாப்பு வசதியிலையும் நாங்கள் எந்த குறையுமே வைக்கிறது இல்லை. குளம் இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் ரொம்ப நாங்கள் கவனம் செலுத்துவோம். அதனால் வந்து குளத்தை பற்றிலாம் நீங்கள் எந்த காரணத்தை கொண்டு பயப்பட வேண்டிய தேவையில்லை. அதுக்கடுத்து நம்ம பார்க்க வேண்டியது வந்து, நாங்கள் டூர் கூப்பிட்டு போனோம் இந்த வட்டம் குழந்தைங்கள. அதில் வந்து கொஞ்சம் வரவு செலவு வந்து நான் வந்து உங்களுக்கு கொடுக்கல. அதுக்கு காரணம் வந்து ஒன்றும் இல்லை, அதில் வந்து கொஞ்சம் கூடுதலான செலவுகள் வந்து அதிகமாக வந்துருச்சு. அதனால தான் உங்களுக்கே தெரியும், வேன் வாடகை ஒரு 38,000 ரூபா வந்துருச்சு. அங்கே போட்டிங் போனதே ஒரு 24,000 ரூபா வந்துருச்சு.
மொத்தமே 73 பேர் தான். அதுலேயே உங்களுக்கு கால்குலேஷன், அப்புறம் சாப்பாடு செலவு அது இதெல்லாம் பார்த்தோம். அதனால அந்த வரவு செலவு நான் உங்களுக்கு ஒப்படைச்சிருக்கணும். அது ஒப்படைக்காததுக்கு காரணம் வந்து நீங்கள் 73 ஸ்டூடெண்ட் வந்தாங்க, அதை விட கூடுதலாகவே ஒரு 12,000 ரூபா என்னமோ செலவாகிச்சு. அதனால அந்த வரவு செலவு நான் வந்து பெரும்பாலும் ஷேர் பண்ணலை. அதுதான் காரணம். அது மாதிரி இந்த ஆண்டு விழா விஷயங்களும் ஆண்டு விழா முடிஞ்சோன்னா அதனுடைய வரவு செலவு கண்டிப்பாக நான் வந்து உங்கள்கிட்ட வந்து வாட்ஸ்அப் குரூப்லேயோ எதுலேயோ ஒரு விஷயங்களில் அதனுடைய வரவு செலவு விவரங்கள் வந்து உங்களுக்கு வந்து வந்துடும். வேறு இந்த ஆண்டில் வந்து நான் பெற்றோர் மீட்டிங்லேயே சொல்லியிருந்தேன், நம்ம ஸ்கூல் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இங்கிலீஷ் மீடியமாக இருக்குது. அதில் வந்து ஒரு கிளாஸுக்கு 50 பேர் இருந்தால் குறைஞ்சது ஒரு 4-5 ஸ்டூடெண்ட் வந்து லோ ஸ்டூடெண்ட் கண்டிப்பாக வந்துடுறாங்க. இடையில உள்ள கிளாஸில் வேறு ஸ்கூல்லேருந்து இந்த மாதிரி வர்றவங்கலாம் வர்றாங்க. அவங்கெல்லாம் வந்து ரெகுலராக அந்த கிளாஸை கண்டினியூ பண்ண முடியலை. அதனால் இந்த வருஷம் இங்கிலீஷ் மீடியமும் ரன் ஆகும், ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து தமிழ் மீடியமும் ரன் ஆகும். 2 மீடியமே ரன் ஆகும். அதுக்கு காரணம் நம்ம பக்கத்தில் உள்ள ஹையர் செகண்டரி ஸ்கூலில் தமிழ் மீடியமும் இருக்குது, இங்கிலீஷ் மீடியமும் இருக்குது. ஸோ அதை மேட்ச் பண்ணி நம்மளும் 2 மீடியமும் ரன் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் இந்த வட்டம் தமிழ் மீடியமும் அட்மிஷன் போடுவோம், இங்கிலீஷ் மீடியமும் அட்மிஷன் போடுவோம். 2 மீடியமே நாங்கள் அட்மிஷன் போடுறோம் அப்படிங்கிறது இருக்கோம். அதுபோக பள்ளிக்கூடத்துக்கு தண்ணீர் பிரச்சனை முதல்ல நிறையா இருந்துச்சு. அந்த தண்ணீர் பிரச்சனை இப்போ இல்லை. அந்த தண்ணீர் பிரச்சனையை பெரும்பாலும் நாங்கள் சரி பண்ணிட்டோம். பாத்ரூம் பிரச்சனை வந்து கேர்ள்ஸுக்கு சுத்தமாக 100% கிடையாது. அதையும் நாங்கள் முழுமையாக சரி பண்ணிட்டோம். தண்ணி வசதி வந்து நமக்கு உள்ளூர்லேயே ஒரு சார் இருக்கார், இந்தியன் ஸ்கூலில் வேலை பார்க்காரு. அவர் வந்து எங்களுக்கு போதுமான அளவுக்கு தண்ணியை திருப்தியாக செஞ்சு கொடுத்துட்றாரு. நாங்கள் லீவு நாளுகளில் வர முடியலனா கூட அவரே வந்து ஸ்கூலுக்கு வந்து கேட்டை திறந்து அவரே சிண்டெக்ஸ்லேருந்து தண்ணி ஏற்றி ஃபில் பண்ணி கேட்டு வால்வெலாம் க்ளோஸ் பண்ணி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செஞ்சு கொடுத்துட்றாரு. அதனால் நாங்கள் வந்து அந்த விஷயமும் எங்களுக்கு வந்து ரொம்ப சேஃபாக சிலருடைய நிறையா பேர் எங்களுக்கு வந்து இந்த பள்ளிக்கூடத்து விஷயங்களில் உதவியாக இருக்காங்க. முதல்ல பெற்றோர் நீங்கள் வந்து ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கீங்க. எங்கள்கிட்ட வந்து சில குறைகள் இருந்தாலும் அதை ஏற்றுக்கிறீங்க. நாங்களும் சில நேரத்தில் உங்கள்கிட்ட டென்ஷனில் பேச வேண்டியிருக்கு, சில வேலை பழுனால இருந்தாலும் அதை ஏற்றுக்கிறீங்க. அதுபோக இந்த மாதிரி தண்ணி வசதிகள்லாம் சில நேரம் உள்ளூரில் இருந்தே இளைஞர்களுடைய சப்போர்ட்னால அதுக்கெல்லாம் வந்து கரெக்டாக வந்து எங்களுக்கு இப்போ கிடச்சிருது. ஆட்டோ ஓட்டுநர்களும் இப்போ எங்களுக்கு வந்து ஒரு பெரிய அளவில் சப்போர்ட். நம்ம ஸ்கூலுக்கு ஒரு நாளைக்கு 20 ஆட்டோவுக்கு மேலே வருது. 20 ஆட்டோ வந்தாலுமே எல்லா ஆட்டோ ஓட்டுநரும் முதல்ல 4:45 5 மணி 5:30 கூட ஆகும் ஸ்கூல்லேருந்து பிக்கப் பண்ணிட்டு போகிறதுக்கு. இப்போலாம் அப்படி கிடையாது. 4:20 மேக்ஸிமம் எல்லா ஆட்டோவுமே வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து குழந்தைகளை கூப்பிட்டு போயிடுறாங்க. பாதுகாப்பு விஷயங்களாக இருந்தாலும் சரி, வேறு ஃபோன் அடித்து கேட்குற விஷயங்களாக இருந்தாலும் சரி, எல்லாருடைய இந்த பள்ளிக்கூடத்தினுடைய உதவிக்கு நாங்கள் ஆசிரியர் எப்படி இருக்கிறோமோ அதுபோல் பெற்றோர்களும் ஆட்டோ ஓட்டுநர்கள் மற்ற உள்ளூர் இளைஞர்கள் இதுபோல் நிறைய பேர் உதவியாக இருக்காங்க. அதனால் பள்ளிக்கூடம் ரொம்ப சீரும் சிறப்புமாக நடந்துக்கிட்டு இருக்குது. பள்ளிக்கூடத்தில் எந்த ஒரு இதுவும் இல்லை. ஸோ ஏற்கனவே நம்ம ஸ்கூலில் HM இருந்து போனாங்க, அவங்கள நாங்கள் அழைச்சிருந்தோம். அவங்களால கொஞ்சம் வர முடியாத சூழ்நிலை ஆண்டு விழாவுக்கு. அவங்க இப்போ வேலை பார்க்குற ஸ்கூல்லேருந்து அவங்க வந்து டூர் போயிட்டாங்க. அதனால் வர முடியல. டீச்சர் ரொம்ப வருத்தப்பட்டு சொன்னாங்க. அதனால் நீங்கள் வந்து எங்களுக்கு பெற்றோர் வந்து இப்போ இந்த நிகழ்ச்சி கொஞ்ச நேரத்தில் ஸ்டார்ட் பண்ணிடுவோம். இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் எங்களுக்கு என்ன உதவியாக இருக்கணும்னா, ஒரு ஆண்டு விழானா ஒரு பரிசு கொடுக்குற நிகழ்ச்சி இருக்கும். எல்லா குழந்தைங்களுக்கும் ஒரு நிகழ்ச்சியில் பரிசு கொடுக்க முடியாது. இப்போ ஸ்போர்ட்ஸ் டே வந்து நாங்கள் வச்சு அவங்களுக்கு வந்து தனியாக பரிசு வந்து ஸ்கூல்லேருந்தே கொடுத்துருவோம். ஸ்கூலில் ப்ரேயர் வச்சு ப்ரேயர்லேருந்து கொடுத்துருவோம். இந்த ஆண்டு விழாவில் வந்து யாருக்கு பரிசு வழங்கப்படும்னா, ஸ்கூல் டாப்பர் யார் ஃபஸ்ட் ரேங்க், செகண்ட் ரேங்க், தேர்ட் ரேங்க் அவங்களுக்கு பரிசு வழங்கப்படும். அதுபோக டிசிப்ளின் ஒரு கிளாஸில் யார் ரொம்ப ஆசிரியருக்கு சப்போர்ட்டாக அமைதியாக எந்த ஒரு தொந்தரவும் இல்லாமல் இருந்தாங்களோ அந்த மாணவிக்கு பரிசு வழங்கப்படும். அதுபோல் ரெகுலர் அட்டண்டன்ஸ் யார் ரொம்ப ஆப்சண்ட் இல்லாமல் பள்ளிக்கு ஒரு கல்வியாண்டு ஃபுல்லாக தொடர்ந்து வந்திருக்காங்களோ அவங்களுக்கு வந்து பரிசு வழங்கப்படும். அதுபோக தமிழ், இங்கிலீஷ் ஹேண்ட் ரைட்டிங் சிறப்பாக உள்ள குழந்தைங்களுக்கு மாணவர்களுக்கு பரிசு வழங்கப்படும். இவங்களுக்கு மட்டும் பரிசு இப்போ வழங்கப்படும். மீதி உள்ளவங்களுக்கு நாங்கள் வந்து மண்டேவோ திங்கக்கிழமையோ செவ்வாய்க்கிழமையோ ஸ்கூலில் வச்சு அந்த ஸ்போர்ட்ஸ் டேயை கம்ப்ளீட் பண்ணி அதுக்காக நாங்கள் வந்து வழங்கிடுவோம். அதனால் வந்து அந்த குழந்தைங்களுக்கெல்லாம் பரிசு கொடுக்கலாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிட வேணாம். யூடியூப் சேனல் வந்து ஸ்கூல்லேருந்து ஓப்பன் பண்ணியிருக்கோம். அதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதில் வந்து உங்கள் ஆண்டு விழா நிகழ்ச்சிகள், மாணவர்களுக்கு பரிசு வழங்குற நிகழ்ச்சிகள், அவங்களுடைய ஸ்போர்ட்ஸ் விளையாட்டு சம்மந்தமான நிகழ்ச்சிகள் எல்லாமே அந்த யூடியூப் சேனலாக நாங்கள் அப்லோட் பண்ணிடுவோம். அதை நீங்கள் பார்த்துக்கலாம். அதுபோக இந்த கலை நிகழ்ச்சியிலையும் இன்னொரு விஷயம் இருக்குது. எல்லா குழந்தையும் வந்து என் குழந்தைய முன்னாடி வந்து ஆட வைங்க, என் குழந்தைய சைடில் விடுங்க அப்படின்னு எல்லா பேரண்ட்ஸும் என்றைக்கு நிகழ்ச்சி ப்ராக்டிஸ் ஆரம்பிச்சோ அன்னையிலேருந்து சொல்கிறாங்க. அதுவும் நம்மளால் வந்து எல்லாரையும் திருப்திப்படுத்த முடியலை.
திருப்திப்படுத்தவும் முடியாது. எப்படினாலும் யாராவது ஒருத்தன் பின்னாடி போய் தான் ஆடணும். ஒன்று ஹைட்டாக இருக்கிறவனை பின்னாடி விடணும், இல்லைன்னா கொஞ்சம் சுமாராக ஆடுறவனை பின்னாடி விடணும். இந்த மாதிரி நடைமுறை சிக்கல்லாம் இருக்குது. இதையெல்லாம் நீங்கள் சகிச்சுக்கிட்டு நம்ம குழந்தைய முன்னாடி வரல, நம்ம குழந்தை ஏன் சைடில் நிற்குது, நம்ம குழந்தைக்கு ஏன் பரிசு கொடுக்கல அப்படின்னு நினச்சிடாதீங்க. கண்டிப்பாக நாங்கள் எங்களுக்கு எல்லா குழந்தையும் ஒரே மாதிரி தான், எல்லா குழந்தையும் ஒரே மாதிரி தான் பார்ப்போம். அந்த குழந்தைங்களுக்குள்ள உள்ள ஒரு சின்ன சின்ன வித்தியாசம், அதுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் வந்து அந்த பரிசுகளையோ அந்த டான்ஸ் நிகழ்ச்சிகளையோ அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருப்போம். அதை நீங்கள் பார்த்துட்டு கண்டிப்பாக ஒத்துழைப்பு கொடுக்கணும். அதை வந்து நீங்கள் கொஞ்சம் அப்ரிஷியேட் பண்ணிக்கோங்க. எங்களுக்காக வந்து அதை சகிச்சுக்கிட்டு அதை ஏற்றுக்கங்க. நாங்கள் வேறு ஏதாவது ஒரு எங்களுக்கும் எல்லா குழந்தைங்களும் முன்னாடி வந்தால் பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு ஆசையாக தான் இருக்கும். ஆனால் அதை வந்து நம்மளால் செய்ய முடியாது. அதில் சில விஷயங்கள் இருக்க தான் செய்யும். அது அந்தந்த கிளாஸ் டீச்சர் அவங்கவுங்க கொடுக்குறப்ப அந்த சின்ன சிக்கல் இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருப்பாங்க. அதை கொஞ்சம் ஏற்றுக்கங்க. ரெண்டாவது, குழந்தைங்களுக்கு வந்து ஒரு 6-7 மணியை போல் ஸ்கூல்லேருந்து ஸ்டூடெண்ட்டுக்கு மட்டும் பரோட்டாவும் முட்டையும் கொடுப்பாங்க. அதை வாங்கி அவங்கள சாப்பிட வச்சுக்கோங்க. டைம் எப்போ கிடைக்குதோ அப்போ சாப்பிட வைங்க. இங்கேருந்து சேரில் நீங்கள் எந்திரிச்சு போய் ஒரு கிளாஸில் உட்காந்து சாப்பிட வச்சிடாதீங்க. அப்படி சாப்பிட்றதுக்கு கொடுக்கல. நீங்கள் அவனுக்கு எப்போ டான்ஸில் ஏதோ ஒரு சின்ன இடைவெளி கிடைக்குதோ அந்த நேரத்தில் அவனுக்கு அந்த சாப்பாடை கொடுத்து சாப்பிட வச்சுருங்க. நிகழ்ச்சியை எங்களுக்கு முழு ஒத்துழைப்பு கொடுங்க. நிகழ்ச்சி வந்து உங்களுக்கு தெரியும், தேர்தல் நேரம், பெர்மிஷன் வாங்குறது அவ்வளவு கஷ்டம். இப்போவே நிகழ்ச்சி ரொம்ப லேட்டாக போயிட்டுருக்கு. 10 மணிக்கு மேலே நம்மளால் வந்து இந்த நிகழ்ச்சியை கண்டிப்பாக நடத்தவே முடியாது. அதுக்குள்ளே நம்ம நடத்தி ஆகணும். அதனால் வந்து நிகழ்ச்சிக்கு முழு ஒத்துழைப்பு கொடுங்க. நீங்கள் ரொம்ப 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 மஸ்ட்டாக எங்களுக்கு செய்ய வேண்டியது என்னென்னா, உங்கள் குழந்தைங்க டான்ஸ் முடித்தோன்னா நம்ம எந்திரிச்சு போயிடுவோம் அப்படிங்கிற எண்ணம் மட்டும் இருந்துடாமல், இது ஸ்கூல் நிகழ்ச்சி, உங்கள் குழந்தைங்க நிகழ்ச்சி, எல்லா குழந்தைங்களும் உங்களையும் நீங்களும் பார்க்கணும். அதனால் இருந்து கடைசி நிகழ்ச்சி முடிய தட்டிக்கும் எல்லா பேரண்ட்ஸும் இருந்துருங்க. இந்த மாதிரி குழந்தைக்கு பசிக்குது அப்படின்னு ஒரு காரணம் சொல்லுவீங்கிறதுக்காக தான் சாப்பாடையும் நாங்கள் கொடுத்துருவோம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் இந்த வட்டம் கொடுத்துருக்கோம். அதனால் வந்து நிகழ்ச்சி முடிய தட்டிக்கும் எல்லா பேரண்ட்ஸும் இருந்து சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் நிகழ்ச்சி முடிஞ்சோடனே நீங்கள் கிளம்பி போயிடாதீங்க. அது கொஞ்சம் எங்கள் நிகழ்ச்சி நடத்துறதுக்கு இடையூறாக இருக்கும். எல்லாருக்கும் நிகழ்ச்சி வந்த எல்லாருக்கும் மிக்க மிக்க நன்றி. இந்த விழாவை தலைமை தாங்கி வந்திருக்கக்கூடிய ஜமாத் தலைவர்கள், ஊர் பெரியவர்கள் மற்றும் நமது பக்கத்து பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர், ஆசிரியர் பெருமக்கள் எல்லாருக்கும், இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்தி கொடுக்க வந்த அனைவருக்கும் எங்கள் பள்ளியின் சார்பாக, பள்ளியின் ஆசிரியர் சார்பாகவும், மாணவர்கள் சார்பாகவும், பெற்றோர்கள் சார்பாகவும் மிகப்பெரிய நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம். ஹலோ. அடுத்தபடியாக ஜமாத் தலைவர் அவர்களுக்கு பள்ளியினுடைய பொறுப்பு தலைமை ஆசிரியர் அவர்கள் பொன்னாய்படுத்தி கௌரவிக்கப்படுகிறார். அடுத்தபடியாக செயலாளர் அவர்களுக்கு பொன்னாடைப்படுத்தி கௌரவிக்கப்படுகிறார். தம்பி அடுத்தபடியாக பொன்னாடை கைதட்டுங்க. ஏன் கையின சாப்பிடலையா மத்தியானம்? கைதட்டுங்க. முதல்ல ஒரு நிகழ்ச்சி நடந்துச்சுன்னா அதுக்கு வந்து கைதட்டல் தான் முதல்ல பிரைஸ். அப்பதான் வந்து உங்களுடைய கலகலப்பா இருக்கும். ஏன்னா பொம்பளை பிள்ளை வீடு பார்த்த மாதிரி இருக்கக்கூடாது. அதனால கைதட்டுதல் தான் மிக முக்கியம். அடுத்தபடியாக ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியினுடைய மரவாய்க்குடி தலைமை ஆசிரியர்களுக்கு இப்பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கப்படுது. அடுத்தபடியாக சின்னையர்வாடி பட்டதாரி ஆசிரியர் அவர்களுக்கு பள்ளியின் ஆசிரியர் பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கப்படுது. கீழச்சிறுபது ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியினுடைய ஆசிரியர் அவர்களுக்கு இப்பள்ளியினுடைய ஆசிரியர் பொன்னாடை போர்த்தி சார் வாங்க. சார் அடுத்தபடியாக ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி ஏர்வாடியினுடைய உதவி ஆசிரியர் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கப்படுகிறது. இப்பள்ளியினுடைய பொறுப்பு தலைமை ஆசிரியர் அவர்கள் கௌரவிப்பார். அடுத்தபடியாக
ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி மரவாய்க்குடி உதவி ஆசிரியர் அவர்களுக்கு இப்பள்ளியின் தலைமை ஆசிரியர் அவர்கள் பொன்னாடி போர்த்தி கௌரவிக்கப்படும். அந்த பள்ளியினுடைய தலைமை ஆசிரியரே அவர் உதவி ஆசிரியருக்கு பொன்னாடி போர்த்தி கௌரவிக்கப்படுது. பாருங்க எப்படி ஒரு நல்ல எண்ணத்தை பாருங்க. அடுத்தபடியாக தம்பி பானு மெட்ரிக் பள்ளியினுடைய ஆசிரியர் ஜியாவுதீன் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி இப்பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் அவர்கள் கௌரவிக்கப்படுகிறார். அலி அண்ணன் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கப்படுகிறது. அங்கிட்டு திரும்புங்க, அங்கிட்டு. நன்றி நன்றி. மைக்கு பேசுறவனுக்கு மட்டும் துண்டே கிடைக்காது, எப்பவுமே அதுதான். சும்மா சொன்னேன் தலைவரா, இருக்கட்டும், அப்புறம் எடுத்துக்கிறோம் நம்ம. ஒவ்வொரு ஆண்டும் தொடர்ந்து பள்ளிக்கு வந்து இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொடுப்பவர் ஏர்வாடி நடுநிலைப்பள்ளியின் ஆசிரியர் சீனி முகமது சார் அவர்களுக்கு பொன்னாடை பற்றி கௌரவிக்கப்படும். முதலில் கல்வி பரிசு மாணவர்களுக்கு பரிசு வழங்கும் நிகழ்ச்சி ஜமாத் தலைவர் அவர்கள் மாணவர்களுக்கு பரிசுகளை வழங்குவார். ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் ஸ்கூல் டாப்பர் ஃபர்ஸ்ட் ரேங்க் எஸ் தீக்ஷிதா தீக்ஷிதா விஜயபாலன் தஸ்விகா. சார் பரிசு கொடுங்க, பரிசு எடுத்து ஒரு பொருள் கொடுங்க சார். ஒரு கார்டும் பொருளும் சேர்த்து கொடுங்க. தீக்ஷிதா எடுத்துருக்கீங்க, எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும், அப்படியே கொடுங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் ஃபர்ஸ்ட் ரேங்க் தீக்ஷிதா. செகண்ட் ரேங்க் விஜயபாலன். அதுக்கு தேர்டு தஸ்விகா. ஓகே ஓகே சார். நெக்ஸ்ட் டிசிப்ளின் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் ரோஷன் தாரிக். டிசிப்ளின் ஸ்டூடெண்ட் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் ரோஷன் தாரிக். ரெகுலர் அட்டெண்டன்ஸ் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் முகமது ஆதிஃப். இது என்ன பேர் சார்? பள்ளியின் ஆசிரியர் ரோசி அவர்கள் மேடைக்கு வந்து வாங்கிடுச்சு. அவங்களுக்கு பொன்னாடையை போட்டி கௌரவிக்கும். நெக்ஸ்ட் ஹேண்ட் ரைட்டிங் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் ஆங்கிலம் அஸ்னா. ஹேண்ட் ரைட்டிங் தமிழ் சஸ்மிதா. ஹேண்ட் ரைட்டிங் தமிழ். ஹேண்ட் ரைட்டிங் ஆங்கிலம் அஸ்னா. வாங்க சார், அப்படியே கொடுத்துருங்க சார். இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் தான் லேட் ஆகும், அடுத்த டக்கு டக்குன்னு ஓடி வந்துடும். செகண்ட் ஸ்டாண்டர்ட் ஸ்டடிங் ஸ்கூல் டாப்பர் அதிதி. செகண்ட் ரேங்க் முவினித். தேர்டு எம் லாவண்யா. ரெகுலர் அட்டெண்டன்ஸ் தஸ்விகா. தஸ்பி தான் சார். தசீபா. ரெகுலர் அட்டெண்டன்ஸ் தசீபா.
ஹேண்ட் ரைட்டிங் தமிழ் ஜெர்ஜியோ, இங்கிலீஷ் சன்சிகா, டிசிப்ளின் அமானி கபிலா. ஓடியாங்க எல்லாருமே இருங்க. ரெகுலர் அட்டெண்டன்ஸ் சசிஃபா, ஹேண்ட் ரைட்டிங் தமிழ் ஜெர்ஜியோ, இங்கிலீஷ் சன்சிகா, டிசிப்ளின் அமானி கபிலா. இங்க பாருங்க. இது யார் சார்? செர்ஜியோ தானே? கொடுத்து விடுங்க. கையில் கொடுங்க. தேர்ட் ஸ்டாண்டர்ட் செக்ஷன் ஏ, கிளாஸ் டாப்பர், ஃபர்ஸ்ட் ரேங்க் என் முகமது கசீம், கிசாமா முகமது கிசாம். செகண்ட் ரேங்க் ஆசிதா. தேர்ட் ரேங்க் புபிஸ்கா. ரெகுலர் அட்டெண்டன்ஸ் தேர்ட் ஏ மரியம், டிசிப்ளின் தேர்ட் ஏ ரித்திகா, தேர்ட் ஏ தமிழ் ஹேண்ட் ரைட்டிங் ஜெயினுல் ஆபிதின், இங்கிலீஷ் ஹேண்ட் ரைட்டிங் ஆயிஷா சாரா. தேர்ட் ஏ ஃபர்ஸ்ட் ரேங்க் முகமது கிசாம், செகண்ட் ரேங்க் ஆசிதா, தேர்ட் ரேங்க் புபிஸ்கா. ரெகுலர் அட்டெண்டன்ஸ் மரியம், டிசிப்ளின் எஸ் ரித்திகா, தமிழ் ஹேண்ட் ரைட்டிங் ஜெயினுல் ஆபிதின், இங்கிலீஷ் ஹேண்ட் ரைட்டிங் ஆயிஷா சாரா. புபிஸ்கா எல்லாம் 4 மணிக்கு ஓடியாப்பா. மரியம் மரியத்தை கொடுங்க சார். சேமரா சார், அதை கொஞ்சம் வணக்கம் சார். எஸ் கீரந்தை பள்ளியின் தலைமை ஆசிரியர் நண்பர் ஜெயமுருகன் அவர்களுக்கு பள்ளியின் சார்பாக பொன்னாடை போற்றி கௌரவிக்கப்படுகிறது. நம் பள்ளியின் ஆசிரியர் கிறிஸ்டி சாந்தகுமாரி அவர்களுடைய கணவர் சார் கொஞ்சம் மேடைக்கு வாங்க. சார் அவருக்கு பொன்னாடை போற்றி கௌரவிக்கப்படுகிறது பள்ளியின் சார்பாக. நம் பள்ளியின் ஆசிரியை கிறிஸ்டி சாந்தகுமாரி அவருடைய கணவர் சார் அவர்களுக்கு பள்ளியின் சார்பாக பொன்னாடை போற்றி கௌரவிக்கப்படுகிறது. சார் தேர்ட் முடிஞ்சா சார், தேர்ட் பி வந்துடவா? ஓகே, அப்படியே கொஞ்சம் எடுத்து வச்சுங்க சார். தேர்ட் பி பரிசு வழங்குதல் ஸ்டடியிங் ஸ்கூல் டாப்பர் ஃபர்ஸ்ட் வி வர்ஷா, செகண்ட் ரேங்க் பி ஜஸ்விதா, தேர்ட் ரேங்க் ஹேமரிசிகா. ரெகுலர் அட்டெண்டன்ஸ் ரயான், டிசிப்ளின் ரபினேஷ் பாண்டியா, தமிழ் ஹேண்ட் ரைட்டிங் பவதாரணி, தேர்ட் பி இங்கிலீஷ் ஹேண்ட் ரைட்டிங் முகமது உமர். 7 பேர் மேல வா. தேர்ட் பி ஸ்டடியிங் ஃபர்ஸ்ட் ரேங்க் வி வர்ஷா, செகண்ட் ரேங்க் சஸ்விதா, தேர்ட் ரேங்க் ஹேமரிசிகா. அட்டெண்டன்ஸ் ரெகுலர் அட்டெண்டன்ஸ் ரயான், டிசிப்ளின் ரபினேஷ் பாண்டியன், தமிழ் ஹேண்ட் ரைட்டிங் பவதாரணி, இங்கிலீஷ் ஹேண்ட் ரைட்டிங் முகமது உமர். பன்னந்தை ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியின் தலைமை ஆசிரியர் மதிப்புக்குரிய அருள் சார் அவர்கள் மேடைக்கு வரும்படி கேட்டுக்கொள்கிறோம். சார் அவர்களுக்கு பள்ளியின் சார்பாக பொன்னாடை போற்றி கௌரவிக்கப்படுகிறது.
நமது பள்ளியின் முன்னாள் தலைமை ஆசிரியர் ஜேம்ஸ் மேரி டீச்சர் அவருடைய கணவர், பன்னந்தை பள்ளியின் தலைமை ஆசிரியர் அருள் சார் அவர்களுக்கு பள்ளியின் சார்பாக பொன்னாடை பற்றி கௌரவிக்கிறேன். 4th A rank, first rank Mugida Sti, second rank Al Jasira, third rank Munsir Ahmad. 4th A school topper, first Mugida Sti, second Al Jasira, third Munsir Ahmad. Discipline Bavi Karan, Tamil handwriting Daj Nisha, English handwriting Rubia Sti, regular attendance Al Habil. Papa. 4th A school topper, first Mugida Sti, second Al Jasira, third Munsir Ahmad. Discipline Pavikaran, Tamil handwriting Daj Nisha, English handwriting Rubia Sti, regular attendance Al Habil. Regular attendance Al Habil. First rank S. Diana Fatima, second rank Anis Jabavadi, third rank J. Kabiba. 4th B school topper, first Diana Fatima, second Anis Jabavadi, third Kabiba. Regular attendance Muhammad Dalga. Discipline student Ansar Raja. Tamil handwriting Idayatullah, English handwriting Samina Yadviga. 4th B school topper S. Diana Fatima, second Anis Jabavadi, third Kabiba. Regular attendance Muhammad Dalga. Discipline Ansar Raja. Tamil handwriting Iyatullah, English handwriting Samina Yadviga. Fifth standard ரெண்டு செக்ஷனும் ஒன்றா தான் வச்சு நடத்துகிறோம். அதனால் கொஞ்சம் ஸ்கூல் டாப்பர் மட்டும் கொஞ்சம் 2 பேர் எடுக்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதனால் சொல்கிறேன். 5th ஸ்கூல் டாப்பர், ஃபர்ஸ்ட் ரேங்க் தமிழினி, அதே ஃபர்ஸ்ட் ரேங்க் வர்ணிகா. ஃபர்ஸ்ட் ரேங்கில் 2 பேர், ஒன்று தமிழினி, வர்ணிகா. செகண்ட் ரேங்க் ரித்திசன் தஸ்னிம் சனா. Third rank Sangamitra Damij Ahmad. 5th standard school topper, first Tamilini Varniga, second rank
ரித்திசன் தஸ்னிம் சனா, தேர்ட் ரேங்க் சங்கமித்ரா தமீஜ் அகமது. ஸ்கூல் கிளாஸ் ரெகுலர் அட்டெண்டன்ஸ் அதீப் ஹுசேன். 5th ஸ்டாண்டர்ட் ரெகுலர் அட்டெண்டன்ஸ் அதீப் ஹுசேன். டிசிப்ளின் ஸ்டூடெண்ட் சுபிக்ஷா. டிசிப்ளின் ஸ்டூடெண்ட் சுபிக்ஷா. தமிழ் ஹேண்ட் ரைட்டிங் குருதர்ஷினி. இங்கிலீஷ் ஹேண்ட் ரைட்டிங் தர்சன் ராஜ். தமிழ் ஹேண்ட் ரைட்டிங் குருதர்ஷினி. இங்கிலீஷ் ஹேண்ட் ரைட்டிங் தர்சன் ராஜ். Fifth standard school toppers: first Tamilini Varniga, second Rithishan Dasnim Sana, third Sangamitra Damij Ahmade. Attendance Adib Hussain. Discipline Subiksha. Tamil handwriting Gurudarsani. English handwriting Tarsan Raj. அக்கா கற்பகம் அக்கா அவர்களுக்கு பள்ளியின் சார்பாக பொன்னாடையை போற்றி கௌரவிக்கப்படுகிறது. கீழச்செல்நூர் பள்ளியின் ஆசிரியை டீச்சர் அவங்களுக்கு பொன்னாடையை போற்றி கௌரவிக்கப்படுகிறது. யாராவது இருக்காங்களா டீச்சர்? இந்த குட்டீஸனுடைய நிகழ்ச்சிகள் பொம்மை தான் அப்படிங்கிற ஒரு நடனம். அதற்கிடையில் கீரந்தனுடைய உதவி ஆசிரியர் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கப்படுகிறது. எப்பவுமே முன்னாடி போயிடணும், அப்பதான் பின்னாடிலாம் இருக்கக்கூடாது. బొమ్మ బొమ్మత తయ్య తయ్య నకు తిన్న కునక తిన్న
சின்ன பறவை போல் திசையெங்கும் பறந்தேன் வெயிலிலும் மழையிலும் விட்டு விட்டு அலைந்தேன் முகவரி எதுவென்று முகம் தொலைத்தேன் மனம் பெற்றாய் போனதே உன்னை கண்கள் தேடுதே தொடக்கைகள் நீளுதே இதயம் இதயம் துடிக்கின்றதே எங்கும் உன்போல் பாசம் இல்லை ஆதலால் உன்வழி தேடினேன் தாய் மண்ணே வணக்கம் தாய் மண்ணே வணக்கம் தாய் மண்ணே வணக்கம் வந்தே மாதரம் வந்தே மாதரம் வந்தே மாதரம் வந்தே மாதரம் வண்ண வண்ண கனவுகள் கருவுக்குள் வளர்த்தாய் அந்த மண்ணில் பிறந்ததும் மலர்களை கொடுத்தாய் அந்த பக்கம் இந்த பக்கம் கடல்களை கொடுத்தாய் அந்த வனம் நட்டு வைக்க நதி கொடுத்தாய் உந்தன் மார்போடு அழைத்தாய் என்னை ஆளாக்கி வளர்த்தாய் சுகவார் ஒன்று கொடுத்தாய் பச்சை வயல்களை பரிசளித்தாய் பொங்கும் இன்பம் எங்கும் தந்தாய் கண்களும் நன்றியால் பொங்குதே வந்தே மாதரம் வந்தே மாதரம் வந்தே மாதரம் வந்தே மாதரம் வந்தே மாதரம் தாயின் பெயர் சொல்லும் போதே இதயத்தில் மின்னலை பாயுமே இனி வரும் காலம் இளைஞர் காலம் உன் கடல் மெல்லிசை பாடுமே தாயவன் போல் ஒரு ஜீவனில்லை அவர் காலடி போல் சொந்தம் வேறு இல்லை தாய் மண்ணை போல் ஒரு பூமி இல்லை பாரதம் எங்களின் சுவாசமே தாய் மண்ணே வணக்கம் தாய் மண்ணே வணக்கம் தாய் மண்ணே வணக்கம் தாய் மண்ணே வணக்கம் நன்றி நன்றி. அப்படியே போட்டோ எடுத்துருங்க சார். அடடா மழடா அடமழடா அழகா சிரிச்சா புயல் மழடா அடடா மழடா அடமழடா அழகா சிரிச்சா புயல் மழடா மாறி மாறி மழையடிக்க மனசுக்குள்ள கொடை பிடிக்க கால்கள் நாலாச்சு கைகள் எட்டாச்சு என்ன
என்னாச்சு ஏதாச்சு எதேதோ ஆயாச்சு மயில் தோக போல இவ மழையில் ஆடும் போது ரயில் பாலம் போல என் மனசும் ஆடும் பாடு என்னாச்சு ஏதாச்சு எதேதோ ஆயாச்சு அடடா மழடா அட மழடா அழகா சிரிச்சா புயல் மழடா மழைதான் பாடுது கேட்காத பாட்டு உன்னை என்ன சேர்த்து வச்ச மழைக்கு ஒரு சலம் போடு என்ன கொஞ்சம் காணலையே உனக்குள்ள தேடி பாரு மந்திரம் போல இருக்கு புது தந்திரம் போல இருக்கு பம்பரம் போல எனக்கு தல மத்திய சுத்ததுக்கு இருக்கு தேவதை எங்கே என் தேவதை எங்கே அது சந்தோஷமா ஆடுது இங்கே இயல்பாகவே நலைந்து அருமையான நடனத்தை நிகழ்த்திய நமது தொட்டியப்பட்டி பள்ளியின் இந்த குழந்தை செல்வங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அதற்கடுத்தபடியாக காக்கை இல்லா சீமையிலே என்று இந்த அரங்கத்தை அதிர வைக்க வருகிறார்கள் எமது 2ஆம் வகுப்பு மாணவ செல்வம். மயிலாட்டம்
பாடகில நாத்து நடும் பண்டுகளே நடவு பாட்டு பாடகில தாக முன்ன நீங்க சொல்ல தந்தை நானும் கொக்க கொல்லாம் கலப்பேதும் இல்லாமலே கம்பி ஊட்டற நானும் தட்ட கலப்பேதும் இல்லாமலே கம்பி ஊட்டற நானும் தட்ட எதையேதும் போடாமல வெள்ளாம வேளஞ்சதுங்க மந்திரியா இருக்க சொல்லி மத்தியில அழைச்சானுங்க மந்திரியா இருக்க சொல்லி மத்தியில அழைச்சானுங்க வெள்ள வேட்டி இல்லாம தானா வேணாமுன்னு சொல்லி போட்டேன் நம்முடைய இந்திய திருநாட்டில் வற்றாத ஜீவ நதிகளான சிந்து கங்கை பிரம்மபுத்திரா போன்ற நதிகள் பாய்ந்து வளம் கொளிப்பது நமது இந்திய திருநாடு. அக்காலத்திலே நம்முடைய இந்திய திருநாட்டின் வாணிக முறைகளை கங்கை நதிப்புற கோதுமை பண்டம், காவிரி வெற்றிலை மாறாய் கொள்வோம், சிங்கை மராட்டியர்தம் கவிதை கொண்டு தாண்டி வந்து
வைகையம்மா வைகையம்மா கடனி செழிக்கும் பொன்னியம்மா உங்களுக்குள் சண்டை வந்தா ஒருமைப்பாடு பிழைக்காதேலேலோ உழவனுக்கு தெய்வம் எல்லாம் உங்களைப் போல நதிகளம்மா உணவளிக்கும் தெய்வம் எல்லாம் உழவராக வந்தோம் ஏலேலோ மனிதர்களை நம்பி வந்தோம் நன்மை ஏதும் இல்லை அம்மா மண்ணை நம்பி பாடுபட்டோம் தீர்ந்து போச்சு தொல்லை அம்மா தீர்ந்து போச்சு தொல்லை ஏலேலோ ஜனநாயகம் தழைத்திடணும் சமதர்மம் நிலைத்திடணும் சமதர்மம் நிலைத்திடணும் தக்காளி சிரித்திடணும் பாரதமும் உயர்ந்திடணும் பாரதமும் உயர்ந்திடணும் பாரதமும் உயரணும் ஏலேலோ பாரதமும் உயர்ந்திடணும் பாரதமும் உயர்ந்திடணும் பாரதமும் உயர்ந்திடணும் முக்குத்தி முத்தழகு முனம் பிற பொட்டழகு பொள்ளாச்சி மண்ணில் விளைஞ்ச நெல்லுமணி பல்லழகு முக்குத்தி முத்தழகு முனம் பிற பொட்டழகு பொள்ளாச்சி மண்ணில் விளைஞ்ச நெல்லுமணி பல்லழகு பத்து விரல் பூவழகு பாதம் தங்க தேரழகு பத்து விரல் பூவழகு பாதம் தங்க தேரழகு வானம் விட்டு மண்ணில் வந்த நிலவல்ல பெண்ணழகு முக்குத்தி முத்தழகு முனப்பிற பொட்டழகு பொள்ளாச்சி மண்ணில் விளைஞ்ச நெல்லுமணி பல்லழகு வச்ச தந்த கொடம் ஊருக்கு நீ மகுடம் நாங்க தொட்டு தொட்டு இழுத்து வரோம் ஜோரான தங்கரதம் அட
தங்கரதா அட நீ தங்க கட்சி சிங்கக்குச்சி பேர சொல்லும் பட்டி தொட்டி ஹலோ கேப்டனுடைய ஒரு அருமையான பாடல்களுக்கு, அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு இயல்பான நடனம், என்ஜாய் புகழ் கொண்ட தமிழ்நாடு. வள்ளுவன் கூறிய அந்த வரிகளிலே இந்த உலகத்தின் தத்துவமும் வாழ்க்கை நெறிகளும் அனைத்துமே உள்ளடக்கியது. இந்த தமிழ் மொழியினை உலகறிய செய்த அந்த வான்புகழும் வள்ளுவனுடைய திருக்குறளை இங்கு உங்கள் முன்பு கூற வருகிறார் எம் பள்ளியின் 1ஆம் வகுப்பு மாணவன். திருக்குறள் சொல்ல போகிறேன். திருக்குறள் அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முகற்றே உல கற்க கசடர கற்பவை கற்றப்பி நிற்க அதற்கு தக அன்பிலா எல்லாம் தமக்குரிய அன்புடைய என்பம் உரிய பிறர்க்கு காத்தினால் செய்த நன்றி சிறிதெனினும் நாளத்தி மானப்பெரிது கற்க கசடர் கற்பவர் கற்றப்பி நிற்க அதற்கு தகன் செல்வத்துள் செல்வ செவி செல்வ அச்செல்வ செல்வத்துள் எல்லாம் தலை நன்றி மறப்பது நன்றென்று நன்றளவே அன்றே மறப்பது நன்றே தீனால் சுட்டப்புண் உள்ளாரே ஆறாரே நாவினா சுட்டவாடே செல்வத்துள் செல்வம் செவி செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை அடக்கம் அமரருள் அடங்காமை ஆறிருள் அடுத்து ஆறிருள் அடத்துவிடும் இனிய அவ்வளவாக இன்னாத கூற கனி எடுப்ப காய் கவன் தற்றே தீனால் சுட்டப்பு உள்ளாரே ஆறாரே நாவினா சுட்டவாடு நன்றி மறப்பது நன்றன்று அன்றளவே நன்றே மறப்பது நன்றே. உண்மையிலே இந்த திருக்குறள் சொன்னது கைதட்டல் இன்னும் பலமாக இருந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த மழலை குரலில் அந்த திருக்குறள் வரிகளையும் அந்த வார்த்தைகள் பார்த்தீங்கன்னா உச்சரிப்பு ஒரு அருமையான உச்சரிப்பில் உங்கள் முன்பு திருக்குறளை நிகழ்த்தி சென்ற மாணவ செல்வத்திற்கு நன்றி. தமிழ்நாடு தொடக்கப்பள்ளி ஆசிரியர் கூட்டணியின் வட்டார துணைத் தலைவரும் இப்பள்ளியின் முன்னாள் தலைமை ஆசிரியரும் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி கொத்தங்குளம் பள்ளியின் தற்போதைய தலைமை ஆசிரியரும் வட்டாரத்திலேயே சிறந்ததொரு ஆசான் என்ற பெயரினையும் வாங்கி நம் வட்டாரத்திலேயே நல்லதொரு பள்ளியாக எங்கு சென்றாலும், அதாவது பார்த்திங்க அப்படின்னா ஆரம்பத்தில் தொட்டியப்பட்டி பள்ளி, அதற்கு பின்பு பார்த்திங்கன்னா ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி கடலாடி, அதன் பின்பு பார்த்திங்க அப்படின்னா ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி ஏர்வாடி, தற்போது ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி கொத்தங்குளத்தில் தலைமை ஆசிரியராக பணியாற்றக்கூடிய மதிப்பிற்கும் மரியாதைக்கும் என்றென்றும் போற்றுதலுக்கும் புகழுக்கும் உரிய ஆசான் பி வீரகுமார் அவர்களுக்கு நமது தொட்டியப்பட்டி பள்ளியின் சார்பாக பொன்னாடை அணிவித்து கௌரவிக்கப்படுகிறது. சார் இங்கே தலைமை ஆசிரியராக பணியாற்றும் போது தான் மதிப்பிற்குரிய ஆசான் கனகராஜ் சார் பணியில் சேர்ந்தது. 2008ஆம் வருடம் முதலில் பணியில் சேர்கின்ற பொழுது ஆசிரியர் வீரகுமார் சார் தான் தலைமை ஆசிரியராக இருந்தார். அன்னார் அவர்கள் ஒரு சில கருத்துக்களை உங்கள் முன்பாக. அனைவருக்கும் வணக்கம். அதாவது கலை நிகழ்ச்சி ஆரம்பித்த பிறகு பேசுகிறதுன்னு சொன்னால் பெற்றோருக்கும் பிடிக்காது, பிள்ளைக்கும் பிடிக்காது. அதில் தெளிவாக இருக்கும். ஏன்னா நான் நடத்தும் போது அப்படித்தான் நினைப்பான், என்ன சார் பேசிக்கிட்டே இருக்காரு அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் இப்போ தற்சமயத்தில் நான் வந்த நிமிஷத்தில் ஒரு சின்ன குழந்தை அவன் செகண்ட் ஸ்டாண்டர்டா ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டான்னு தெரியல, திருக்குறள் ஒப்பித்த விதத்திலேயே இந்த பள்ளி எப்படிப்பட்ட ஒரு பள்ளி என்பதை நீங்கள் நன்கு அறிஞ்சிருப்பீங்க. அதனால் உங்கள் பள்ளி மேலும் மேலும் மென்மேலும் வளர
வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அதற்கு அடுத்தபடியாக ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி ஏர்வாடி பள்ளியில் ஆசிரியராக பணியாற்றக்கூடிய மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய ஆசான் பாலமுருகன் அவர்களுக்கு நமது தொட்டியப்பட்டி பள்ளியின் சார்பாக இந்த பொன்னாடை அணிவித்து கௌரவிக்கப்படுகிறது. நாங்கள் தோள் தூக்கி நடந்தால் இந்த பூமியில் தூள் பறக்கும்பார், எங்களுக்கு பயமும் இல்லை வலியும் இல்லை என்று இங்கு அரங்கத்தை இங்கு சிறப்பானதொரு சிறந்த கலையினை, அதாவது அடிமுறை பிரமிடு என்ற கலையினை இந்த விழா மேடையில் நம் மாணவர்கள் நிகழ்த்த இருக்கிறார்கள். இந்த சிறந்ததொரு கலையினை கற்றுக் கொடுத்த ஆசான் சுந்தர் அவர்கள் விழா மேடைக்கு வரும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறது. அன்னார் அவர்களுக்கு நமது தொட்டியப்பட்டி பள்ளியின் சார்பாக இந்த பொன்னாடை அணிவித்து கௌரவிக்கப்படுகிறது. இங்கு தற்போது மாணவர்கள் நிகழ்த்தக்கூடிய இந்த கலையினை கற்றுக் கொடுத்த ஆசான் அவர்கள் தான். நல்லா ஜோரா கைதட்டினா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அர்ஜுனர் வில்லு ஹரிச்சந்திர சொல்லு இவனோட தில்லு பொய்க்காது. இதரைய கொல்லு இமயத்தை வெல்லு உனக்கு ஒரு எல்லை கிடையாது. யாரோ யார் இவனோ ஒரு நீரோ தீயோ யார் அறிவார். ஆளும் வேறிவனோ அதை அசைத்து பார்க்க யார் வருவார். அர்ஜுனர் வில்லு ஹரிச்சந்திர சொல்லு இதரைய கொல்லு இமயத்தை வெல்லு. அஞ்சுவது மடம் எஞ்சுவது தேடம் அஞ்சு விரல் தொடுமே ஆகாயம். வெட்டி விடு வினை எட்டி விடு உனை உன்னுடைய துணைய முந்தானை. இவன் ஒரு அதிசய புலி இவன் இருப்பது நகங்களும் புலி அது அறிந்திடும் ஆகவனின் வலி. தனில் ஒரு மனிதனின் படை அதில் எழுவது விடுதலை விடை அது மழை பெய்யும் இரண்டுக்கும் துணை. இது கரையே இல்ல காட்டாரு ஓடு முன்னோடு ஒரு வெற்றி என்பது கண் கூட. அர்ஜுனர் வில்லு ஹரிச்சந்தர் சொல்லு எதிரிய கொல்லு இமயத்தை வெல்லு. தேவதையின் ரகம் வெண்ணிலவ முகம் மூடியது ஏனோ. நிகழ்த்தி சென்ற மாணவ செல்வங்களுக்கு நன்றி. அதற்கடுத்தபடியாக விடுதலை போராட்டத்திலே விடுதலை உணர்வை தட்டி எழுப்பிய அந்த பாரதியாரின் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே
உச்சி மீது வான் இடிந்து வீழுகின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே என்று பாடிய அந்த பாரதியின் வரிகளை நினைவுகூர இங்கு வருகை தந்துள்ளார்கள் நம் பள்ளியின் இந்த சின்னஞ்சிறு மொட்டுகள். நாளை நல்ல நாளை என்ற நம்பிக்கை உண்டாச்சு. காலம் மாறி போச்சு, நம் கண்ணீர் மாறி போச்சு. நாளை நல்ல நாளை என்ற நம்பிக்கை உண்டாச்சு. அச்சம் அச்சம் இல்லை, இனி அடிமை எண்ணம் இல்லை. நம் காலம் இங்கே கூடி போச்சு, கண்ணீர் மிச்சமில்லையே. தங்களுடைய அருமையான உடல் அசைவு மூலம் ஒரு ரசிக்கக்கூடிய நடனத்தை நம் கண்களுக்கு விருந்தாக்கிய நம் பள்ளியின் My name is Varnika. I am studying in 5th standard. Why is English important? English is the international language that we use to communicate in a variety of industries ranging from business to entertainment. Many countries educate and encourage children to learn
English as a second language. Learn English increases your chances of finding a good job in a multinational organization, whether in your home countries or overseas, because English is the language of the internet, media and global communication. If it is essential for communication. If you plan to travel to a country where English is spoken, you must first learn the English. Furthermore, speaking with and seeking advice from your professor, friends and families is a good idea. சிறப்பானதொரு ஆங்கில உரையை நிகழ்த்திய மாணவி வர்ணிகா அவர்களுக்கு நன்றி. நமது வட்டாரத்திலேயே 1 முதல் 5ஆம் வகுப்பு வரை ஆங்கில கல்வியில் சிறப்பானதொரு பள்ளியாக திகழும் தொட்டியவட்டி பள்ளியில் நம்முடைய குழந்தை செல்வங்கள் அனைவரையும், அதாவது சுற்று வட்டார பகுதியில் உள்ள குழந்தை செல்வங்கள் அனைவரையும் இப்பள்ளியில் சேர்த்து சிறந்ததொரு மாணவரை உருவாக்கும்படி இந்த வேளையில் தெரிவித்துக் கொள்கிறேன். அதற்கடுத்தபடியாக அடியே அம்மணி அம்மணி நான் கியூட் கம்மணி, நான் கியூட் கண்மணி என்று இந்த அரங்கத்தை அதிரவிட வந்திருக்கிறார்கள் 5ஆம் வகுப்பு மாணவிகள். அம்மா அம்மா கம்மன் சிங்கு குயின்ன தேடி வந்தான் கிங்கு, டைலா டைலா பிபி டும்மு மாலை மாத்தி போடு ரிங்கு, கோல்டன் ஸ்பாரோ என் நெஞ்சில ஆரோ, நீ இல்லாத லைஃப் ரொம்ப சாரோ, மாஸ்க் ஆஃப் சாரோ நம்ம பையன் தான் ஹீரோ, சிங்கிங் டூயட் வேற யாரோ, கப்பில கப்பில கோலு இவ சிங்கல சுத்தின காலு, சங்கதி என்னன்னு கேளு இனி வந்தா ஆளு, நெத்திலி நெத்திலி மீனு ஒரு கெத்துல சுத்தின மீனு, இது நிக்குது லைனு நீ மினுக்குற மூணு, கோல்டன் ஸ்பாரோ என் நெஞ்சில ஆரோ, நீ இல்லாத லைஃப் ரொம்ப சாரோ, மாஸ்க் ஆஃப் சாரோ நம்ம பையன் தான் ஹீரோ, சிங்கிங் டூயட் வேற யாரோ, துணைக்கு நான் இருக்கவா தினம் தினம் துடிக்கவா குவைட்டா, இருக்கின்னா புடிக்கவா இலக்கணம் படிக்கவா, ஸ்டாரி நைட்டில் நான் உன் ஸ்டோரி டைட்டில் நான் மானம் பார்க்காத மனாகிறேன், நான் நெற்போயட்டு எங்க என் டூயட்டு ரொம்ப நாளாக நான் தேடுறேன், சொல்லிடு ஓகே நான் வைக்கல பாக்க, கண்ணுல லாக்க இது கல்யாண சோக்கே, மின்னல மின்னல ஃபிளாஷ் உன்னை கண்டது நெஞ்சுமே கிராஷ், உள்ளதும் போச்சே கதை திண்டாட்டமாச்சே, பாமா பாமா கம்மன் சிங்கு குயின்ன தேடி வந்தான் கிங்கு, டைலா டைலா பிபி டும்மு மாலை மாத்தி போடு ரிங்கு, கோல்டன் ஸ்பாரோ என் நெஞ்சில ஆரோ, நீ இல்லாத லைஃப் ரொம்ப சாரோ, மாஸ்க் ஆஃப் சாரோ நம்ம பையன் தான் ஹீரோ, சிங்கிங் டூயட் வேற யாரோ.
இந்த மேடையிலே நாமெல்லாம் ரசிக்கும்படியான ஒரு அசத்தலான நடனத்தை இங்கு நிகழ்த்தி சென்ற நம் பள்ளியின் 5ஆம் வகுப்பு மாணவிகளுக்கு நன்றி. அதற்கடுத்தபடியாக நான் தோள் தூக்கி நடந்தால் இந்த பூமியில் தூள் பறக்கும்பாறு எனக்கு வலியும் இல்லை வேதனையும் இல்லை என்று இங்கு தோள் தூக்கி நடனமாட வருகிறார்கள் நம் பள்ளியின் 5ஆம் வகுப்பு மாணவர்கள். Pushpa 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 గెడ్డం పట్టా సవరిస్తుంటే దేశం దద్దరిల్లే ఎస్సీ నడిచొస్తుంటే భూమి బద్దలయ్యే నిలవాలంటే ఆకాశం ఎత్తే పెంచాలే విడిపోవాలంటే చంద్రం ఇంకా లోపే తవ్వాలే పిట్టలాగా వానకు తడిసి బిక్కుమంటూ రెక్కలు ముడిసి వణుకుతోంటే నీదే తప్పవరా పెద్ద కత్తలాగా మబ్బుల పైన హత్తు దాటి ఎగిరావంటే వర్షమైన తలనే వచ్చి కాళ్ళ కింద కురుసైనా పుష్ప 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 రాజ్ 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 என் பியூட்டி பஃபூன்னு ஏ பாடி கோலோன்னு ஏ ஒன்னால என் லைஃப் சுக்குன்னு நைட்டானா கனவுல வாரதிய பிரைட்டானா யோசிக்கிற உன்னை பத்திய மண்டையில படி பொண்ணு ஏறலடி அழகுல உன்னை மிஞ்ச ஆள் இல்லடி மினுக்கு நீதான் என் நெஞ்ச குலுக்கே சிறுக்கி வடிய முட்டை கலக்கி அழகி போவாத ரொம்ப விலகி சிலுங்கி போறாலே என்ன முழுங்கி மினுக்கி நீதான் என் நெஞ்ச குலுக்கி சிறுக்கி வடிய முட்டை கலக்கி அழகி போவாத ரொம்ப வில
ஐசா அங்க கொஞ்சம் பாரு அண்ணனோட பேரு ஜொலிக்குதுடா ஸ்லோமோ தெரிக்குதுடா அன்பா நம்பி செல்லம் கேளு நம்பிக்கையா சேரு இருக்குதுடா காலம் பிறக்குதுடா தனக்குன்னு வாழாத நீ தரத்துல தாழாத ஒரு தன்னு வாரானே திருத்திட போறானே தங்கமே தளபதி கச்சேரி தளபதி கச்சேரி மகனா மனசங்கனா வெறித்தனமா வைபா மலாமா கச்சேரி தளபதி கச்சேரி கொடிய பறக்க விட்டு விருது வச்சு கொண்டாடலாமா தளபதி கிட்ட பாட்டே மன போல யாரு காட்டே தளபதி கிட்ட பாட்டே எங்க அண்ணன் போல யாருன்னா காட்டுறாடே எங்க அண்ணன் தளபதி கிட்ட பாட்டே மன போல யாரு காட்டே தளபதி கிட்ட பாட்டே எங்க அண்ணன் போல யாரு காட்டே நம்முன் அசத்தலான அதிரடி நடனத்தை ஆடி சென்ற நம் பள்ளியின் 5ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு நன்றி. அதற்கடுத்தபடியாக 2ஆம் வகுப்பு மழலை செல்வத்தின் ரைம்ஸ். அருமையான ரைம்ஸ் சொன்ன அந்த மழலை செல்வங்களுக்கு நன்றி. அதற்கடுத்தபடியாக நமது வான்பரப்பில் இந்த அண்ட சராசர வெளியில் எத்தனையோ பறவைகள் இருந்தாலும் எத்தனையோ பறவைகளை பற்றிய பாடல் இருந்தாலும் அந்த வானத்தை போல படத்தில் மைனாவே மைனாவே என்று பாடிய பாடல் வந்து அனைவருடைய மனதிலும் நீங்காத இடத்தில் நிலைத்திருக்கும். அந்த பாடலுக்கு நடனமாட வருகிறார்கள் நம் பள்ளியின் இந்த சின்னஞ்சிறு மொட்டுகள். ஒரு கூடு
toca hoy, oa, oa, moa. ஒரு 100 யானை சேர்ந்து ஒன்றன் பின் ஒன்றாய் நின்று ஊர்வலமாய் போவது போல ரயில் போகுதே. ஆனந்த ரயிலில் ஏறி ஆகாய முடிவை தேடி தினந்தோறும் பயணம் போக மனம் ஏங்குதே. விண்ணில் ஏறி விளையாடி வெள்ளை நிலவில் இளை பாரி நாளை வந்து பூமி சேரலாம். மைனாவே மைனாவே உன் கூட்டில் எனக்கு ஒரு வீடு வேண்டும் தாராயோ. மைனாவே மைனாவே என் வீட்டில் உனக்கு ஒரு கூடு தாரேன் வாராயோ. விண் தாண்டி போனாலும் என் வாசல் வருவாயா? என்னுடைய நீ வாங்கி உன் சிறகை தருவாயா? என் மனசை பிசையும் இசையை காதில் வந்து சொல்வாயா? உண்மையிலேயே ஒரு சிறப்பானது ஒரு ஆட்டம். இந்த நடனத்தை நிகழ்த்த இந்த மழலை செல்வங்கள் எத்தனை நாள் பயிற்சி பெற்றார்கள் என்று தெரியவில்லை. அவர்களுக்கு நாம் அளிக்கக்கூடிய வெகுமதி பாராட்டு எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நாம் எழுப்பக்கூடிய அந்த கரவொலி தான். கொஞ்சம் ஜோராக கைதட்டினீங்கன்னா நல்லா இருக்கும் பாருங்க. இந்த அருமையான நடனத்தை நிகழ்த்திய இந்த மழலை செல்வங்களுக்கு நன்றி. இணர்வுழ்த்தும் நாரா மலரனை உணர விரித்துரையாதார் என்ற வள்ளுவனின் அந்த வைரவரிகளில் இந்த பூமியிலே எத்தனையோ மலர்கள் கொத்து கொத்தாய் பூத்து மலர்ந்தாலும் வாசம் வீசாத மலர்களுக்கு என்றும் மதிப்பே இல்லை. அந்த வகையில் நமக்கெல்லாம் நல்லதொரு மனத்தை அள்ளி தரக்கூடிய அந்த மல்லிகை மலர், அந்த மல்லிகை மலரின் அந்த வாசத்தை உங்கள் முன்பாக வீசி உங்களை எல்லாம் கவர வருகிறார்கள் எம் பள்ளியின் 5ஆம் வகுப்பு மாணவிகள்.